ஹாய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங் எடுக்கிற விலாக். செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு விளக்கேற்றிடுவேன். 9 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் விட்டேன். விளக்கேற்ற தான் ரெஸ்ட்டு, வீடு கிளீனிங்க்கு ரெஸ்ட் இல்லை. அதுலேயும் என் பொண்ணு பண்ணுற அலப்பறைக்கு டெய்லி இந்த வீடு துடைக்கணும். மார்னிங் 5:30க்கு ஆரம்பித்தா 9 o'clock வரைக்கும் கிச்சனில் டம் டம்முன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 மணி ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டில் தானா சவுண்டு வந்துச்சுன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு போகிறதுனால மார்னிங்கே சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குட்டி தம்பியை தூங்க வச்சுட்டு என்னோட மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னோட வேலையெல்லாம் எப்போ முடியும்னா கண்டிப்பாக மித்து தூங்கினா மட்டும்தான் முடியும். சில நாளில் குழந்தைங்க மார்னிங் 3-4 ஹவர்ஸ் கூட தூங்குவாங்க. சில நாளில் தூங்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 மந்த்ஸ் போயிடுச்சுன்னா அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாகிடுவான். அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இரும்பு கடாய் நான் பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நார்மல் இரும்பு கடாய் விட இது கொஞ்சம் லைட் வெயிட் தான். 2 பேர் 3 பேருக்கு பொரிக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது சீசனிங் பண்ணாத கடாய். அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி நம்ம தான் பண்ணணும். இதை சீசனிங் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் போடுறேன்.